பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராம க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத் த்ரீணி ஜகந்த்யகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ யத் பிராதுர்பவனாத் அவந்திய ஜடரா யாதிர்ச்சிகாத் வேதசாம் யாகாச்சித் சஹசா மகாசுரகுடகிருஹஸ்தூணா பிதாமஹ்யபூத். இந்த ஸ்லோகம் சுவாமி வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த தசாவதார ஸ்தோத்திரத்தில் நரசிம்ஹாவதாரத்தை பற்றின ஸ்லோகம். இதில் நரசிம்மனை மிக அழகாக கொண்டாடுகிறார். பொதுவாக பகவான் எந்த அவதாரத்தை எடுத்தாலும் விரோதிகளை அழிப்பதற்காக, தீயவர்களை கொல்வதற்காக தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்துவார். சங்கம், சக்கரம், வில், வாள், கதை என்று பல ஆயுதங்கள் பகவானிடத்திலே இருக்கின்றன. ஆனால் இந்த நரசிம்மாவதாரத்தில் மட்டும் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அந்த பழைய ஆயுத கூட்டத்தையே பயன்படுத்தாமல் அது அனைத்துக்கும் பதிலாக அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக தன்னுடைய கூர்மையான நகங்களையே பகவான் பயன்படுத்தினார். அந்த நகங்களை கொண்டு பிரஹ்லாதனிடம் அபச்சாரப்பட்ட ஹிரண்யகசிபுவின் மார்பத்தை கிழித்து உள்ளுக்குள்ள எங்கேயாவது நல்ல எண்ணம் தன்னை பற்றி இருக்குமான்னு பகவான் தேடி பார்த்தாராம். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயர் சிங்க உருவாய் உளம் தொட்டு என்று ஆழ்வாருடைய பாசுரம். உள்ளுக்குள்ள கையை வச்சு பகவான் தொட்டு தொட்டு பார்த்தாராம். நெஞ்சினுடைய ஏதாவது ஒரு மூலையில் என்னை பற்றின ஒரு நல்ல எண்ணம், ஒரு பக்தி இருக்குமா? அது இருந்தால் இப்போது கூட ஹிரண்யனை மன்னித்து விடலாம் என்று பகவானுக்கு எண்ணம். தேடி பார்த்தும் ஒரு நல்லெண்ணமும் கிடைக்காதபடியாலே ஹிரண்யகசிபுவை பகவான் கொன்று முடித்தார். அப்போதும் அவருக்கு கோபம் தீரவில்லை. அந்த கோபத்தை தணிப்பதற்காக பிராட்டி வந்து பகவானுடைய வலது திருமடியிலே அமர்ந்து கொள்ள அவளை ஆலிங்கனம் செய்து கொண்ட வடிவத்தில்தான் திருவாலி என்கிற திவ்யதேசத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். சோழநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே திருவாலி, திருநகரி என்கிற இரட்டை கோவில்களை கொண்ட ஒரு திவ்யதேசம். அதன் பெருமைகளைத்தான் பார்த்து வருகிறோம். அதில் திருவாலியினுடைய ஸ்தல புராணம் என்ன, பகவான் எப்படி வந்து சேர்ந்தார் என்பதை பார்த்தோம். மூலமூர்த்தி நரசிம்ம பெருமாள் அழகான பெரிய வடிவத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தில் மடியில் மகாலட்சுமி தாயாரை வலது கையால் அணைத்து கொண்டு இடது கையை தொடையில் வைத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார். உற்சவர் நேர கான்ட்ராஸ்ட், சின்ன விக்கிரகம், வயல். இந்த திரு ஆலி நகராளன், இந்த ஊருக்கு தலைவனாக பகவான் இங்கு காட்சி அளிக்கிறார். அவரையும் இங்கு சேவித்து கொண்டோம். அதற்கடுத்தது இந்த கோவிலுக்குள்ள நுழையும் போதே அழகான புஷ்கரணி, அதற்கு லாக்ஷண புஷ்கரணி என்று பெயர் சொல்லப்படுகிறது. நல்ல லக்ஷணங்களை உடையது. ஒரு குளத்துக்கு என்னென்ன சிறப்பு தன்மைகள் இருக்க வேண்டுமோ, புராணத்தில் புனிதத்தன்மை இருக்கணும், அழகு இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் தானே ஒரு குளத்துக்கு நீர்நிலைக்கு முக்கிய தன்மைகள். அது அனைத்தும் நிறைந்த புஷ்கரணியாக நரசிம்ம பெருமானுக்கு தினமும் பயன்படுத்தக்கூடிய தீர்த்தத்தோடு லாக்ஷண புஷ்கரணியும் சேவித்துக் கொள்ளலாம். பிரதட்சணமாக வந்தால் இந்த ஊர் விமானத்துக்கு கேசரியாக்கிய விமானம்னு பெயர். கேசரின்னு சொன்னால் சிங்கம்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள சிங்கப்பிரான் தானே இருக்கிறார். அந்த சிங்கத்தின் பெயரையே உடையது. கேசரி ஆக்கியம், ஆக்கியான்னு சொன்னால் பெயர்னு அர்த்தம். கேசரி சிங்கம் என்கிற பெயரையே உடைய விமானத்துக்கு கீழேதான் பகவான் இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார். இது மூலவர் பெருமானை சேவித்துக் கொண்டோம். இந்த ஊர் தாயாருக்கும் தனிச்சிறப்பு. தாயாரை சேவிக்க போனோம் என்றால் அவளுக்கு பூர்ணவல்லி தாயார், அமிர்த கடவல்லி தாயார் என்று 2 திருநாமங்கள் காணப்படுகின்றன. ஏன் பூர்ணவல்லி? அமிர்தவல்லின்னு சொன்னா புரியறது. அமுதம் என்பது சாதாரண உலகம் அமிர்தமாகவும் இருக்கலாம். அமுதம் என்று பகவானையே கொள்ளலாம். பகவானையும் தன் வசத்திலே வைத்திருக்கிறாள், உலகத்தமுதத்தையும் தன் வசத்திலே வைத்திருக்கிறாள். இல்ல அமுதம்னு சொன்னா இன்பம்னு வைத்துக் கொள்ளலாம். எல்லா இன்பங்களுக்குமே தலைவியாக இருக்கிறாள். அதனால அமிர்தவல்லி என்று தாயாருக்கு பெயர். மற்றொரு பெயர் பூர்ணவல்லின்னு சொல்லப்படுகிறதோ இல்லையோ, அது ஒரு அழகான கதை. பூர்ணர் என்கிற ஒரு ரிஷி இந்த இடத்திலே தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த பூர்ணர் என்கிற ரிஷிக்கு மகளாக பிராட்டி இந்த இடத்திலே பிறந்தார். ஏனென்று பிற்பாடு கதையை பார்க்கலாம். இந்த ஊரில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தாள். அதனால பூர்ணவல்லி என்று தாயாருக்கு திருநாமம். இங்கு ஒரு தாமரை குளத்துல தான் பிறந்தாள். இந்த கோவிலிலே, திருவாலி கோவிலுக்குள்ள வந்த அர்த்த மண்டபம் இருக்கும் இல்லையா, அர்த்த மண்டபத்தில் அந்த பூர்ண மகரிஷிக்கு ஒரு சிலையும் இருக்கிறது. அவரையும் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். தாயார் பிறந்தா பகவான் வந்து திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமே. அந்த திருக்கல்யாணத்துக்கான பெருமான் தான் திருநகரியிலிருந்து வந்தார்.
2 பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். திருவாலியிலே பிராட்டி பிறந்து விட்டாள். அவரை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்கு பகவான் பிறந்து வர வேண்டுமே. அவர் திருநகரியிலிருந்து புறப்பட்டு இங்கு வந்தார். அது என்ன கதை? திருநகரிக்கு முதலிலே பகவான் எதற்கு வந்தார்? அந்த கோவில் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணுமோ இல்லையோ. திருவாலியை பற்றி பார்த்து விட்டோம். நரசிம்ம பெருமான் கோபத்தை தணிப்பதற்கு பிராட்டி வந்து மடியில் அமர்ந்தாள். அதே திருக்கோலத்தோடு இருக்கிறார். அதற்கு பிறகு வேறு ஒரு காலத்தில் மகாலட்சுமி தாயார் பூர்ண ரிஷிக்கு மகளாக பிறந்தாள். இதை ஒரு பக்கம் மனசில் அப்படியே வச்சுங்கோ. அப்புறமா ஞாபகப்படுத்திக்க சொல்லுவேன், அப்போது பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அப்படியே அங்கிருந்து திருநகரி என்கிற ஊருக்கு வருவோம். இது இன்னும் கொஞ்சம் பெரிய கோவில். இந்த கோவிலில் உள்ளே போகும்பொழுதே பெரிய கோபுரம், 7 நிலைகளை கொண்ட கோபுரம் முதல்ல வாசலில் இருக்குது. உள்ளுக்குள்ளே போனோம்னா அடுத்தது 5 நிலைகளை கொண்ட கோபுரம். அதையும் தாண்டி உள்ளே போனோம்னா 3 நிலைகளை கொண்ட ஒரு கோபுரம். இப்படி பல கோபுரங்களோடு 6 பிராகாரங்கள். பிராகாரம்னா ஒரு பிரதட்சிணம், ஒரு திருச்சுற்றுக்கு பிராகாரம்னு பெயர். ஸ்ரீரங்கத்துக்கு 7 பிராகாரங்கள்னு பார்த்தோம் இல்லையோ, அதை போல இந்த திருநகரி திவ்யதேசத்துக்கு 6 பிராகாரங்கள் இருக்கின்றன. உள்ளுக்குள்ள கோயிலில் நுழையும் போது பெரிய கோபுரம். கோபுரத்தை தாண்டி போனோம்னால் இடது புறத்தில் பெரிய ஒரு நீளமான ஒரு மண்டபம் இருக்கும். அதை தாண்டி உள்ள போனால் இடது பக்கம் பெரிய மண்டபம் இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. ஆழ்வாருடைய பல முக்கியமான உற்சவங்கள், திருநக்ஷத்திர உற்சவம் என்ன, பகவானுக்கு திரு அத்தியன உற்சவம் இல்லை, அதெல்லாம் இந்த மண்டபத்தில் இடது பக்கம் இருக்கிற மண்டபத்தில் நடக்கிறது. அதை தாண்டி துவஜஸ்தம்பம் உயர்ந்து நிற்கிறது. அதை சேவித்து கொண்டு உள்ளே சென்றோம் என்றால் படிக்கட்டுகள் ஏறணும். பகவான் சற்று உயரத்தில் இருக்கிறார். ஒரு 10-15 படிக்கட்டுகள் ஏறித்தான். எப்பவுமே பகவான் அடையணும்னா படிக்கட்டு ஏற வேண்டாமா? நேற்று வரைக்கும் சாதாரண லௌகிக மனுஷனாக உலக இன்பத்திலேயே ஆழ்ந்து போயிருந்தேன். அப்படியே பகவான் அடையணும்னா முடியுமா? ஒரு 10 படிக்கட்டான ஏற வேண்டாமா? உலகத்தில் இன்பத்தை விட வேண்டும், வைராக்கியம் வளர்த்து கொள்ள வேண்டும், ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், பகவானிடத்தில் பக்தி ஏற்பட வேண்டும், மற்ற தெய்வங்களிடம் பக்தி வைக்கக்கூடாது, அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அவனுக்கு நான் சொத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும், அவனை அடையாவிட்டால் என்னால் உயிர் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்பட வேண்டும். இந்த படியெல்லாம் தாண்டித்தானே பகவானை அடைய வேண்டும். அதுக்கு குறியாகத்தான் ஒருவேளை இந்த படிக்கட்டுகளையும் வைத்திருக்கிறார்களோ என்னமோ. இந்த படிகளை ஏறி பகவானை தரிசிப்பதற்காக சேவிக்க வேண்டும். மேலதான் அந்த ஊர் பெருமாளுடைய சன்னதியும் இருக்கிறது. திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் இங்குதான் கோவில் இருக்குன்னு சொன்னேனே, அந்த ஆழ்வாருடைய சன்னதியும் இந்த இடத்துல தான் இருக்கிறது. ஆனால் அங்கே மேலு போய் பகவானை சேவிப்பதற்கு முன்னால் இந்த ஊருக்கு ஸ்தல புராணம் என்ன, பகவான் எப்படி வந்து சேர்ந்தார்னு பார்த்துட்டு தானே பகவானை சேவிக்க செல்ல வேண்டும். எப்பவுமே ஒரு கோவிலுக்கு போகிறோம் என்றால் அந்த கோவிலினுடைய புராணம் என்ன, எந்த ஆழ்வார் பாடி இருக்கிறார், என்ன பாசுரங்கள், அதை கையில் எடுத்து தயாரா வச்சுக்கணும். போகும்போது எங்கே போனாலும் ஒரு பிரயாணம் இருக்குமோ இல்லையோ. ஒரு கோவிலிருந்து இன்னொரு கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகாதா? அதுக்குள்ளே அந்த கோவிலினுடைய ஸ்தல புராணத்தை சின்ன புஸ்தகத்திலேயாவது வச்சுண்டு, இல்லை இந்த ஒளிப்பதவியை கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த பெருமானை பற்றி தெரிந்து கொண்டு அதை யோசிக்கணும். ஓ, இந்த அரசனுக்காக இங்கே வந்தார், இந்த ரிஷிக்காக போய் நிற்கும்போது இவர் நாராயணன், இது தவிர ஒன்றுமே தெரியாதுன்னால் அவரை சேவிக்கிறதுக்கு அனுபவிப்பதற்கே தெரியாதோ இல்லையோ. நீங்கள் போய் நின்னதுக்கப்புறம் அர்ச்சக சுவாமி கண்டிப்பாக நன்னா சொல்லி சேவை பண்ணி வைப்பார். இந்த பெருமாளுக்கு பேர் என்ன, எந்த அமர்ந்த திருக்கோலமா, நின்ற திருக்கோலமா, என்ன ஆயுதங்கள், எந்த திசையை பார்க்கிறார், எல்லாத்தையும் அர்ச்சக சுவாமி சொல்லுவார். ஆனால் நம்முடைய ஆவல் அங்கே போகிற வரைக்கும் தாங்க முடியக்கூடாது. அவ்வளவு ஆசை இருக்கணும் இல்லையோ. திவ்ய தேசத்தை சேவிக்க போகிறோம்னா ஆசை இருக்கணும். அங்கு போய் தெரிந்து கொள்வதை விட முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்க வேண்டும். அப்போ தெரிந்து கொண்டு பகவானை தரிசிக்க போகலாம். அப்போ ஸ்தல புராணம் என்னன்னால் கொஞ்சம் நீண்ட ஸ்தல புராணம். 3 யுகங்களில் 3 பேர் இந்த ஊருக்கு வந்து பகவானை தரிசித்திருக்கிறார்கள். கிருதயுகத்தில் கர்தம பிரஜாபதி, திரேதாயுகத்தில் உபரி சரவசு என்பவர், அதுக்கு மேலே துவாபர யுகத்திலே ஒரு மந்திரி ஒத்தர் இருந்தார், சங்கபாலன் அவருக்கு பெயர். இப்படி 3 பேர் இந்த பகவானை வந்து சேவித்திருக்கிறார்கள். முதல்ல கிருதயுகத்திலிருந்து தொடங்குவோம். பிரம்மாவால் உண்டாக்கப்பட்டவர் கர்தம பிரஜாபதி என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு பகவானை அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த ஆசை. பல ஆண்டுகள் தவம் செய்து கொண்டிருந்தார் இந்த பில்வாரண்யத்திலே இருந்து கொண்டு. ஆனால் பகவான் சட்டென்று அவருக்கு காட்சி கொடுக்கவே இல்லை. பொறுத்து பார்த்தாள் மகாலட்சுமி தாயார். அவளுக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியவில்லை. பக்தன் இவ்வளவு ஆசையோடு கடுந்தவம் புரிகிறான். ஒரு குழந்தை பொதுவாக இப்போ தாயார் தகப்பனாரை சேவிக்க வருதுன்னு வச்சுங்களேன்,
அது சேவிக்க வரும்போதே பிடிச்சி உடனே தூக்கிடுவா பாருங்க. போரும் போரும் சேவிச்சதெல்லாம் போரும். ஒருத்தர் இடத்துல அன்பு அதிகமாக இருக்குன்னா அவர் ஒரு சின்ன முயற்சி காட்டினாலே அதை ஒரு பெருசா நாம எடுத்துக்கொண்டு அவருக்கு பரிசு கொடுத்துருவோம் இல்லையோ, அதை போலத்தானே பெருமானும் நமக்கு பண்ணணும். அவர் நிஜமாவே நாம தவமெல்லாம் புரிய வேண்டும் நினைச்சா நாம என்னைக்கு வைகுந்தம் அடைவது? அப்ப சின்னதா அவர் கோயிலுக்கு போனேன்னா பகவான் சந்தோஷப்பட்டுடணும், அவருக்கு ஏதான பாசுரம் சொன்னேன்னா அவர் சந்தோஷப்படணும். இதுல அவர் சந்தோஷம் அடைந்தா தான் நம்ம போல சாதாரண மக்கள் முக்தி அடைய முடியும். நம்மளால யாகம் பண்ண முடியுமா, தவம் செய்ய முடியுமா, பாசுரம் பாட முடியுமா? ஒன்றும் நமக்கா பண்ண தெரியாது. சின்ன முயற்சியை ஏற்றுக்கொண்டு பகவான் பெரிய பயன்களை கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த கர்தமரிடத்துல ஒரு சின்ன விளையாட்டு. அவர் கடுந்தவம் புரியும் போதும் பகவான் காட்சி கொடுக்கவில்லை. பிராட்டி கோபித்து கொண்டாள். குழந்தை இவ்வளவு தூரம் தவம் செய்யும் போது அனுகிரகிக்க மாட்டீரா, உமக்கு கருணையே இல்லையான்னு கோபித்து கொண்டு வைகுந்தத்தை விட்டு நேர கீழே இறங்கி வந்து இந்த ஊர் திருநகரி இருக்கிறதோ இல்லையோ, இந்த இடத்துல வந்து ஒரு தாமரை மலருக்குள்ளே போய் மறைந்து ஒளிந்து வாழ்ந்து வந்தாலாம் பிராட்டி. பகவானுக்கு இருப்பு கொள்ளலை. மனைவி ஊருக்கு கிளம்பிட்டான்னு வச்சுங்களேன், போற வரைக்கும் போடுவாளான்னு தோணும். போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டாளேன்னு உலகத்தில் சிலருக்கு தோணலாம் அல்லவா? அப்படி தோணுவது போலத்தான் பகவானுக்கும் தோன்றிவிட்டது. இனி வைகுந்தத்தில் இருக்க முடியாதுன்னு புறப்பட்டு கீழே வந்து எங்கும் தேடி பார்த்தார். கடைசியில் இந்த திருநகரிக்கு வருகிறார். வந்தா இங்க பல ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் இருந்தன. எல்லா தாமரைகளும் மொட்டித்து இருந்தன. பகவானுடனே என்ன பண்ணார்? தாமரையை மலர வைக்கணும் இல்லையோ. பகவானுடைய கண்கள் தான் சந்திரனையும் சூரியனையும் போன்றவை. அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியவ் திசஸ்ரோத்ரே வாக்விவிருத்தாச்ச வேதாகான்னு உபனிஷத் சொல்றது. பகவானுடைய முடி தலை இருக்கிறதே அதுதான் அக்னியா, அவருடைய கண்கள் தான் சந்திரசூரியர்களாம், அவருடைய பேச்சு தான் வேதங்களாம், அவருடைய மூச்சு தான் உலகத்தில் இருக்கிற வாயுவாம். இப்படி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப சந்திரசூரியர்கள் தானே கண்கள். தன்னுடைய சூரியனை போல இருக்கிற கண்ணால தாமரைகளை பார்த்தார். ஒரு சந்திரனை வந்த பார்த்த உடனே தாமரைகள் எல்லாம் மலர்ந்து விட்டன. ஒரே ஒரு தாமரையை தவிர. பிராட்டி எதுக்குள்ள இருந்தாலோ அது மட்டும் மலரவில்லை. பகவான் புரிந்து கொண்டார். தானே போய் அந்த தாமரையை அலர்த்தி உள்ளே இருக்கிற பிராட்டியை வாரி அணைத்து கொண்டாராம். எப்படி பக்தனை விட்டு பகவானால பிரிந்திருக்க முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையோ, பிராட்டியை விட்டு கண்டிப்பா பிரிந்திருக்க முடியாது. சீதையை விட்டு பிரிந்த 10 மாசத்துக்குள்ளே ராமனால சாப்பிட முடியல, தூங்க முடியல, பேச முடியல, என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயிருந்தார்னு ஹனுமான் சொல்லுகிறார். அதை போல பகவானும் பிராட்டியை பெற்ற இன்பத்தில் அணைத்து கொண்டாரோ இல்லையோ, மறுபடியும் ஆலிங்கனம். ஏற்கனவே திருவாலியில மகாலட்சுமியை ஆலிங்கனம் பண்ணிண்டார்னு திருவாலின்னு பெயர் பார்த்தோம். இந்த ஊரிலும் மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்து கொண்டார். 2வது ஆலிங்கனம். அதோடு கூட ஸ்ரீபுரி, இந்த ஊருக்கு பிராட்டி வந்து தாமரை மலருக்குள்ளே இருந்தாள் அல்லவா, அதனால இந்த ஊருக்கு ஸ்ரீபுரி என்று பெயர் ஏற்பட்டது. அதைத்தான் தமிழ்ல திருநகரின்னு சொல்றோம். நகரம்னா புறம், திருன ஸ்ரீ. அப்ப ஸ்ரீபுரி என்பதுதான் திருநகரி என்று ஆகியுள்ளது. அப்ப ஆலிங்கனபுரம் தான் திரு ஆலி, ஸ்ரீபுரம் தான் திருநகரி. இந்த 2 தமிழ் பெயர்களும் சேர்ந்திருக்கின்றன. இது கிருதயுகத்தில் நடந்தது. அந்த கர்தமரே அடுத்த திரேதாயுகத்தில் உபரிச்சரவசு என்கிற உயர்ந்த பக்தனான ராஜாவாக பிறந்தார். அவருடைய தேர் ஆகாசத்தில் பறந்து போகுமாம். இந்த ஊரை தாண்டி போர்ச்சே தேர் நின்று போயிற்று. உடனே இறங்கி வந்து பகவானை குறித்து தவம் செய்து அவனை கண்டார். எனக்கு மோட்சம் வேண்டும்னு கேட்டார். இப்பதான் கர்தமரா தவம் பண்ணீர், இப்ப மறுபடியும் தவம் பண்றீர், இப்ப கிடையாது, கலியுகத்தில் தான் மோட்சம் கொடுப்பேன்னு பகவான் சொல்லிவிட்டார். அடுத்து துவாபர யுகம் வந்தது. அந்த யுகத்திலே வஜ்ரகோஷன்னு ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அவனுடைய மந்திரிக்கு சங்கபாலன்னு பெயர். அவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்த மகனுக்கு வைரமேகன்னு பெயர். அவனை ராஜாவா ஆக்கிட்டார் அரசன். அவனுக்கு தனக்கு மகன்கள் இல்லை என்று மந்திரியினுடைய ஒரு பிள்ளையை அரசனாகவும் மற்றொரு பிள்ளைக்கு நிதிபாலன்னு பெயர். அவனை மந்திரியாகவும் ஆக்கினார். இவர்களுக்கு ஆனந்தம். சங்கபாலன் பூமி முழுக்க வந்து பல யாகங்களை செய்தவர். இந்த திருநகரியில வந்து யாகங்களை செய்ய பகவான் இங்கு அவருக்கு காட்சி அளிக்க மோட்சம் வேண்டும்னு கேட்டார். இப்ப கிடையாது, கலியுகத்தில். கர்தமருக்கும் கலியுகத்தில் கொடுக்கிறேன்னார், உபரிச்சரவசுக்கும் கலியுகத்தில் கொடுக்கிறேன்னார், சங்கபாலனுக்கும் கலியுகம். ஏன் சுவாமி காத்திருக்கணும்னால் கலியுகத்தில் தான் எளிமையா மோட்சம் அடைய முடியும். மற்ற யுகங்களெல்லாம் கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய மோட்சத்தை கலியுகத்தில் எளிமையாக அர்ச்சனை செய்வதோ நாம சங்கீர்த்தனம் செய்வதாலோ அடையலாம். அதனால கலியுகம் வரை காத்திருக்க சொன்னார். இதுதான் பகவான் வெவ்வேறு மக்களுக்கு அரசர்களுக்கு காட்சி கொடுத்த வரலாறு. அந்த பெருமான் அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்க
கர்தமர் உபரிச்சரவசு கேட்டுக்கொள்ளுகிறார்கள். இதே வடிவத்தோடு இங்கேயே நீ இருக்க வேண்டும் என்று. அதற்காகத்தான் திருநகரியிலே பகவான் அமர்ந்து சேவை சாதிக்கிறார். இனி படிக்கட்டை ஏறி பகவான் எப்படி இருக்கிறார், வடிவம் என்ன என்று அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.